மைவிழி குவார்ட்டர் ஃபைனல்ஸ் முடிச்சு செமிஃபைனலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய மனநிலை? குட். வெரி குட். ஸோ ரெடி ஃபார் த செமிஃபைனல்ஸ்? ஓகே சார். ஓகே, ரிலாக்ஸாக பாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது காம்படிஷனாக நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஓகே சார். ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ மோமெண்ட் டு என்ஜாய். ஓகே குட். மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள? மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள? குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தாரா காணலியே, அவர் வந்தாரா காணலியே. தனியாக அவரை பார்த்தாக்கா சொல்லுங்களே, ஏக்கத்தை சொல்லுங்களே. மச்சான பாத்தீங்களா மலவாழ தூப்புக்குள்ள? புள்ளை போல பார்த்து நிக்க, இச்ச கொடியாட்டம் நான் பார்த்து சொக்க. பச்சை புள்ளை போல அவர் பார்த்து நிக்க, இச்ச கொடியாட்டம் நான் பார்த்து சொக்க. அச்சார தந்து முத்தார சூட்ட, கத்தோடு இல்ல நெஞ்சோடு அல்ல, நெஞ்சோடு அல்ல, நெஞ்சோடு அல்ல. கஸ்தூரி களிமண்களே அவரை கண்டாக்க சொல்லுங்களே. ரோஜா கல்லாடும் தோட்டத்தில் அவரை பார்த்தாக்கா சொல்லுங்களே, ஏக்கத்தை சொல்லுங்களே. மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள? கல்யாணம் பேசி கண்டாங்கி சீல தந்தாக்கா என்ன மாட்டேன் நான் சொல்வேன். கல்யாணம் பேசி கண்டாங்கி சீல தந்தாக்கா என்ன மாட்டேன் நான் சொல்வேன். புது மஞ்சள் பூசி பொன்மேடு இட்டு மன்னாதி மன்னன் மாப்பிள்ளையாக, மாப்பிள்ளையாக, மாப்பிள்ளையாக. தலவாழ இல போடுங்க, ஊர விருந்துக்கு வர சொல்லுங்க. தலவாழ இல போடுங்க, ஊர விருந்துக்கு வர சொல்லுங்க. பூ போட்ட மஞ்சம் ஆடட்டும் கொஞ்சம், மனசார வாழ்த்துங்களே, எங்க குலம் வாழ வாழ்த்துங்களே. மனசார வாழ்த்துங்களே, எங்க குலம் வாழ வாழ்த்துங்களே. மைவிழி ரொம்ப அருமையான ஒரு பாடல் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஃபோக் சாங்க்கு உண்டான ரொம்ப அருமையான பாட்டு. நீங்கள் அது அழகாக டெலிவரும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். முதல்ல அந்த பாட்டுக்கு என்ன ஒரு ஃபீல் கொடுக்கணுமோ
அது எல்லாமே நீங்கள் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ஒரே ஒரு அப்சர்வேஷன் வந்து ப்ரீத்திங் சேலஞ்ச் இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் அங்கங்கே டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்தது. இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா லோ ரெஜிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் மேலே பாடும்போதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பாடினீங்க. உங்கள் வோக்கல் ரேஞ்சுக்கு ஏற்ற பாட்டாக சூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது தான் என்னுடைய அப்சர்வேஷன். பட் எடுத்த பாட்டுக்கு உண்டான ஜஸ்டிஸ் யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மை விழி, எஸ் சார். இந்த பாட்டு ரேஞ்ச் வந்து ஹாய். ஸோ அந்த ரேஞ்ச் நீங்கள் தொட்டிங்க. இட்ஸ் த்ரோலாம் நல்லா இருக்கா. ஆனால் வாய்ஸில் வந்து ஒரு ஷேக்கினஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேயும் அதான் அப்சர்வ் பண்ணேன். செமிஃபைனல்ஸையும் பார்த்தேன். குவார்ட்டர் ஃபைனல்ஸ் மேபி ஃபர்ஸ்ட் டைம் பயம் நினச்சேன். செமிஃபைனல்ஸ்லேயும் அதே ஆட்டம் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் டு டூ வித் நர்வஸ்னஸ். உங்களோட வாய்ஸில் வந்து அந்த வெபரட்டோ மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதர்வைஸ் இட் வில் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடும். எந்த பாட்டு எடுத்தாலும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வாய்ஸ் ட்ரைனிங் எடுத்துங்க. பாட்டு வந்து அகெயின் இட்ஸ் அருமையான ஃபீல் இருக்கும் அந்த பாட்டில். மச்சானா பார்த்தீங்களா மனவர் அதெல்லாம் வந்து அந்த அது கொடுக்கணும் நீங்கள் இந்த பாட்டில். அந்த க்யூட்னஸ் மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். ஸோ அது பத்தலை. அதர்வைஸ் லைக் ஐ செட் பிச்சிங் ஆல் இருக்குது. உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. தாளம் பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு பாட்டுக்கு தேவையான ஒரு ஆட்டிடியூட், அதுக்கு தேவையான ஃபீலிங், டெலிவரி கரெக்டாக இருக்கணும். வாய்ஸில் ஆட்டம் இருக்கக்கூடாது. ட்ரை டு அவாய்ட் தட் இஃப் யூ கேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.